அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டும். நேச்சுரல் ஃப்ராகு தரமாக வச்சுருக்கு உள்ள. இறால் மீன் பிடிக்க வந்து கீழே விழுந்து ராடு 2 துண்டாக ஒஞ்சி போச்சு. தம்பி கையில் வச்சுருக்கேன், காட்டுறாதா பாரு. கோஸ்ட் பிளேட் ராடு கண்டமாக ஆகிப்போச்சு. இதில் என்னென்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. நம்ம காலை பாருங்கள், செம்ம அடி. போடுறா 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 போடுற. நல்ல சைஸு நேச்சுரல் ஃப்ராகு, சூப்பர் நல்ல சைஸு. அப்படியே ஓடிச்சா போடியா 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 பிடிச்சா 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 பிடிச்சா. ஊக்கப் தரமாக வச்சுருக்கு மண்டையில். ஃப்ளை பேக்கு இருக்கும், ஒரு 1/4 கிலோ இருக்கும். பார்க்கலாம். எனக்கு எப்பவுமே இந்த கார்னர் தான் நல்லா திட்டாகும். ராஜா அடி போயிடு. யோ இந்த கார்னர் அடிமையா? ஏதோ ஃபாலோ வர மாதிரி இல்லை. அந்த கார்னரில் அடி சரிக்கா. கரெக்டாக அந்த கார்னர்லாம் நல்லா அடிக்கும். எதிர்பார்க்காத இடத்துலலாம் அதெல்லாம் வந்து அடிக்குங்க. அதா பேக் இருக்கலாம் 1/2 கிலோ. நல்ல சைஸு நேச்சுரல் ஃப்ராகு இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். நேச்சுரல் ஃப்ராகு தரமாக வச்சுருக்கு உள்ள. ராஜா நோஸ் பண்ண கூட யோ சைஸ் தான்யா இருக்கும். என்ன ஃப்ராகு? சேம் ஃப்ராகு. அடுத்து காட்டு. ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டான், ரொம்ப நேரம் போராட்டம். கையில் இப்படி பிடிச்சி காட்டுறா. சூப்பர் நல்ல சைஸு. அது நாட்டு விராலியில் பார்த்தியா? வளப்பு வளப்பு கிராஸு ஹைப்ரிடு. ஏ கீழே வைரா. ஒரு இடம் ஒன்றும் இறங்குண்டா ராஜா நீ. சிறன கைக்கியதையா போடு போடு. வீடியோல காட்டணும் அடிச்சுடா பல்ச்சுன்னு. உனக்கு அடிச்சு ஸ்ட்ரைக்கா? ஆமா எதிரி அடிக்குதுடா கண்டு. அது இங்க வந்துச்சு. அதையா திரும்பிச்சு அந்த பக்கம் வெயிட் பண்ணிருந்துடா அவனா. ஐயோ அங்கே தான் இருக்குது. போடியா 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 போடிச்சா 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 போடிச்சா. தூக்கி மேலே போடு, தூக்கி மேலே போடு, தூக்கி மேலே போடு. பையங்க ராஜா என்ன அடி ஆச்சுது? ஏய் அங்கே ஒரு ஸ்ட்ரைக் இருக்கிற எடுக்க மாட்டேறான். அது பெரிய மீன் எனக்கு. அது இங்கே தானே வாயில் படிச்சானா? இல்லை இல்லை சேக்காட்டெல்லாம் கலக்கிறானுங்க. எத்தனை வந்து ஏழை மாதிரியா?
மொத்தம் திருப்பூர் எவ்வளோ பெரிய காவா வர மாதிரி இது கண்ணு தான் நிற்குது கண்ணு தான் நிற்குது கண்ணு குச்சி கண்ணு குச்சி மாணவரி ஊக்கப்பு தரமாக வச்சுருக்கு மண்டையில். ஆ இருக்கும் 1/2 கிலோ இருக்கும். போடிச்சியா போடு போடு. கண்ணு இல்லை சைஸ் தான் 1/4 கிலோ இருக்கும். ஒரு தூக்குமாப்ல இரு நானும் வரேன். எப்படி எடுத்தியா லாக்கு அச்சா லாக்கு அதில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வாட்டம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன இதில் தான் வந்து அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள். ப்ளேபேக்கு இருக்கும் ஒரு 1/4 கிலோ இருக்கும். காட்டு வர தூக்கிக்குள்ளே போடு. யாரோ டோர்லாம் விட்டுறானுங்க. ஐயோ விட்டையா சைஃபியா? ஆ ஃபஸ்ட் காஸ்டிங்கில் சைக்கிளா? எனக்கு ஃபஸ்ட்டு மீன் ஏற்றினா தான் விளங்காது. போடு இங்கே அடிக்குது. வருது வரா. தட்டுறா நிப்பாடி போடுறா அப்படியே பொறுமையாக கிடையாது. அதை அச்சு உள்ள வலிச்சுன்னு போகுதுடாடா. நான் தான் சொல்கிறேன் இந்த ஃப்ராக் நல்லா வேலையான ஃப்ராக். ஐயோ மாப்பிள்ளை எந்த தேடிப்படியா? ஐயோ ஏன் அப்படி பண்ணுன்னு தெரியலையா? சரியான சைஸ் இது. அங்கே தான் வருது போடிச்சு போடு. ஓ இல்லையா எனக்கு வந்து சைஸியா? மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா போட்டாருங்க. கண்ணா மீனே காணையா? மீன் போயிடுச்சியா? இருக்கியா? எம்மா துண்டு பாரியா? அது தூக்கி போடியா? எம்மா துண்டு பாரு. அது சைஸுக்கு உன் வயசு என்ன அவள் சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எத்து போட்டு லாஸ்ட்டு கேட்ச் ரிலீஸ் பண்ணுவோம். போடு ராஜா போடு. சைஸ் பாரு.
சைஸ் மக்கள் சைஸ். பேக்குங்களா? மாப்பிள்ள உள்ளே இறங்கினா தான் மீன் அடிக்கும். உள்ளே இறங்கு. ஏய் இறால் மீன் பிடிக்க வந்து கீழே விழுந்து இறால் 2 துண்டாக உடஞ்சி போச்சு. தம்பி கையில் வச்சுருக்கேன், காட்டுறாதா? பாரு, கோஸ்ட் ராடு கண்டமாகி போச்சு. இதில் என்னென்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. நம்ம காலை பாருங்கள், செம்ம அடி, வாங்கின அடி, அந்த மாதிரி அடி, கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது. தம்பிங்க பார்த்துட்டே இருந்தாங்க எப்படின்னா மீன் பிடிக்கிறேன்னு கேட்டானுங்க. கேட்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. இது நம்ம மேலே தப்பு தான், அவனுங்களை குறை சொல்ல முடியாது. ஸோ மீன் பிடிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க.